வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்துடைய படப்பிடிப்புக்காக கேரளா போனார். போகிற வழியில் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்கினார். ஸோ பாலக்காடு வழியாக அவர் கேரளா போகிறாரு. ஸோ அங்கே பிடிச்சாங்க. அங்கே ஏர்போர்ட்டில் மைக்கை போட்டாங்க. மைக்கை போட்டு அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க. அதில் முக்கியமாக கேட்ட கேள்வி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் நீங்களும் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த படத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ராஜ்கமல், ரெட் ஜெயண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்பர் 1. நம்பர் 2, கமலோட எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த படத்துக்கான கதையோ இயக்குனரோ கதையோ கதாபாத்திரங்களோ இயக்குனரோ இன்னும் முடிவாகலை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இதில் வரக்கூடிய பல தகவல்கள், 2 விதமான தகவல் வருது. ஒரு தகவல் என்னன்னா, கூலி படத்துடைய ரிசல்ட்டுனால ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. அதனால லோகேஷ் கனகராஜ் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு கருத்து. இன்னொரு தரப்பு கருத்து ராஜ்கமல் தரப்புல நிச்சயமா இது லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்டரு, அடுத்த ஆண்டு அறிவிப்பு வரும், 2026 தான் அறிவிப்பு வரும், மே ஜூன்ல. இப்போதைக்கு இந்த படத்தோட ஸ்டார்ட் பண்ண போறது இல்லைங்கிறதுனால அடுத்த ஆண்டு தான் அறிவிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது என்னன்னா, லோகேஷ் கனகராஜை பொறுத்தவரைய ஒரு தகவல் என்ன வருது அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் ஒழுங்கான பாதையில போயிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் நம்பர் 1 இருந்திருப்பாரு. இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸே அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும். அதாவது எப்படின்னா, அவர் முதல்ல மாநகரம் படம் எடுக்கிறாரு. அந்த படம் நல்லா ஓடுது. அதுக்கப்புறம் கைதிங்கிற பெரிய படம் கிடைக்குது, கைதி பண்றாரு. கைதி வெற்றி பெற்ற உடனே மாஸ்டர் கிடைக்குது. இப்ப மிகப்பெரிய வாய்ப்பா அவருக்கு இது விக்ரம் தான் அவர் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட். என்ன காரணம்னா, 1 அவருடைய குருநாதர் கமலஹாசன் வச்சு எடுத்தது. 2வது LCU அப்படிங்கிற ஒரு விஷயம், லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அதாவது கைதி படத்தில் உள்ள கேரக்டர்ஸையும் விக்ரமையும் சேர்த்து எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது கமல் சார் ஓகேங்கிறாரு, எல்லா NOCயும் வாங்கி கொடுக்குறாரு. அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுது. ஸோ இப்போ இவர் நினச்சிருந்தாருன்னா, இவர் கைதி 2, ரோலக்ஸ் தனியாக ஒரு படம், விக்ரம் 2 எடுத்து இதை முடிச்சிருக்கலாம். இதை முடிச்சிருந்தாருன்னா இது எல்லாமே பெரிய ஹிட் ஆகிருக்கும். இந்த படங்களும் 1000 கோடி வசூல் பண்ணியிருக்கும். அதை விட்டுட்டு அவர் பண்ண தப்பு என்னன்னா, அவர் ரூட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த ரூட்டு தான் அந்த ஜெகதீஷ் பழனிசாமி, அதில் அவங்க செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் அதில் போனார். அதில் போனோன்னே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, விஜயை வச்சு இது பெரிய வெற்றி பெற்றிருக்கு விக்ரம், இந்த அறுவடையை நம்ம பண்ணணும்னு சொல்லி அவங்க விஜயுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரும் அந்த இன்னொரு ப்ரொடியூசர் சேர்ந்து அந்த படத்தை எடுத்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த படம் முழுக்க அந்த ஹீரோ ஒர்ஷிப்பு அந்த ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணதில் செகண்ட் ஆஃப் கதையை கோட்டை விட்டார். அதுவே அவருக்கு பெரிய வார்னிங்கு. ஸோ அடுத்து கூலியும் அதே தப்பு தான் பண்ணார். மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தினுச்சு. ஈவன் அந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணியிருந்தாலுமே, அது வசூல் பண்ணலைங்கிறது வேற விஷயம், பண்ணியிருந்தாலுமே ப்ராடக்டாக அது மட்டமான ப்ராடக்ட்டு. ஸோ எல்லாம் கடுப்பாயிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாம், என்ன இவ்வளோ மட்டமான படத்தை எடுத்து வச்சிருக்க அப்படின்னு. அந்த படம் 500 கோடி தாண்டறதுக்குள்ளே படாத பாடுபட்டது. முதல் 4 நாள்லேயே 400 கோடினாங்க. அப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து 500 கோடி தான்னாங்க. அப்போ அந்த வசூல் கணக்கு மேலேயே நமக்கு சந்தேகம் வருது. அதை விட்டுருவோம், வசூலை விட்டுருவோம். ப்ராடக்டாக அது நல்ல ப்ராடக்ட் இல்லை. அவர் ஒழுங்காக விக்ரம் எடுத்ததுக்கப்புறம் கைதி 2, ரோலக்ஸ், விக்ரம் 2 எடுத்திருந்தாருன்னா தோல்வி படமே கொடுக்காம இருந்திருப்பாரு. அவர் பணத்துக்காகவும் கூட சம்பளம் தர்றாங்கன்னும் வேற வழியில் போனதுனால, கதையில கவனம் செலுத்தாம போனதுனால தான் இந்த தோல்வி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அவருடைய தோல்விக்கான காரணம் இன்னும் பர்சனலாலாம் போறாங்கன்னா அதுக்குள்ள போல. நான் லாஜிக்கலா அவர் எதை சூஸ் பண்ணியிருக்கணுங்கிற அந்த ஆங்கிள் சொல்றேன். நம்ம பர்சனலா போக தேவையில்லை. ஸோ இதுல யூஸ்வலா கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, நம்பர் 1, எப்ப இந்தியன் 3 ஆரம்பிக்கும், நம்பர் 1. நம்பர் 2, இமீடியட்டா கமல் சார் என்ன படம் பண்ண போறாரு இப்படிங்கிற கேள்வி தானே வரும். ஸோ இந்தியன் 3 மோஸ்ட் ப்ராபபிளி அந்த படம் டிராப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ உள்ள நிலைமை இருக்கு. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் குறித்த நேரத்தில் நீங்கள் பார்ட் 3 கொடுக்கல, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதுனால, ஷங்கர் இன்னும் நிறைய பட்ஜெட் கேட்கறதுனால, அதை கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர்கள் தயாராக இல்லாததுனால இந்தியன் 3 ஆல்மோஸ்ட்
கைவிடப்பட்டது அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள நிலைமை. அது இந்தியன் 2வையே எடுக்காம கைவிட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. அழகாக போன நட்டத்தோட போயிருந்திருக்கும். பட் அது பண்ணியாச்சு. இந்தியன் 2வோட முடியட்டும், இந்தியன் 3 வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள தகவல். சரி, இப்போ கமல் சார் என்ன படம் இமீடியட்டாக பண்ண போறாரு அப்படின்னா 2 படங்கள் பண்ண போறாரு. ஒன்று வந்து அன்பறிவு படம், அதற்கான அறிவிப்பு வந்தது. நம்ம அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டரோட ரீயூனைட் பண்ண போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படமாக வரப்போகுது அப்படிங்கிறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது இப்போ லேட்டஸ்ட்டாக அஃபிஷியலாகவும் வந்துருச்சு. இன்னொன்று வந்து உத்தம வில்லன் படத்தில் ஏற்பட்ட நட்டத்துக்காக நம்ம லிங்குசாமி அவர்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கறதா கமல் சார் ஓகே பண்ணியிருக்காரு. அந்த படம் தான் அருண்குமாரோட அவர் பண்ணக்கூடிய படம். முழுக்க கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக அந்த படம் இருக்குன்னு சொல்கிறாங்க. உத்தம வில்லனை பொறுத்தவரைய கமல்ஹாசன் மீது எந்த தவறும் கிடையாது. அதாவது உத்தம வில்லன் வந்து 2015 மே 1 வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. லிங்குசாமிக்கு இருந்த பண பிரச்சனைகள்னால அந்த படம் உத்தம வில்லன் வந்து மே 2 மாலை தான் வெளிவந்தது. ஸோ அந்த மே 1 குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஷோ ரிலீஸ் ஆயிருந்தா மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கும். ஆனால் இவங்க என்னன்னா ஒரு நாள் ஃபுல்லாக காத்திருந்து 2வது நாள் மாலையில் போய் அந்த படம் பார்த்ததுனால நமக்கு ஒரு என்னடா இவ்வளோ நேரம் காத்திருக்கோமேங்கிற ஒரு உணர்வு, ப்ளஸ் படத்தில் வந்து அந்த ஒரு பகுதி வந்து அந்த 2ஆம் நூற்றாண்டுங்கிற மாதிரி போய் அதெல்லாம் கொஞ்சம் அந்த தூய தமிழில் பேசினது 2ஆம் நூற்றாண்டெல்லாம் கொஞ்சம் சலிப்பு தட்டினதுனால நல்ல படம் உத்தம வில்லன்கிறது ரொம்ப நல்ல படம். நிறைய நல்ல காட்சிகள் இருந்தும் அந்த படம் வந்து குறிப்பிட்ட வெற்றியை பெறாததுக்கு ஒன்று அந்த படம் குறிப்பிட்ட நேரத்தில் ரிலீஸ் ஆகாது மிக முக்கியமான காரணம். அதற்கு வந்து லிங்குசாமி தான் காரணம். அதுக்கு முன்னாடி அவர் அஞ்சான்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு, இன்னும் சில படங்கள் எடுத்திருந்தாரு. அந்த படங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டிய கடனுக்காக படத்தை நிப்பாட்டி வச்சுட்டாங்க லேபில். அப்புறம் அதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் கோரிக்கை வச்சு நடிகர் சங்கம் அது இது எல்லாம் சேர்ந்து கையெழுத்தெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதை 2ஆம் மாலை ரிலீஸ் பண்ண விட்டாங்க. அந்த கடனுக்கெல்லாம் அவர் ஜவாப் சொன்னதுக்கப்புறம் தான் விட்டாங்க. ஸோ இது வந்து உரிய நேரத்தில் ரிலீஸ் ஆகாது கமலஹாசன் காரணம் இல்லை. படம் நல்ல படமாக தான் எடுத்தார். அது ரசிகர்களுக்கு பிடிக்காம போச்சு. அது வந்து எல்லா படமும் ஓடும்னு நம்ம சொல்ல முடியாது. சில படங்கள் ஓடும், சில படங்கள் ஓடாது. இது பெரிய அளவு நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு, அது உண்மை. ஸோ அதை வந்து கமலஹாசன் இமீடியட்டாக என்ன சொல்லிட்டாருன்னா உடனே இன்னொரு படத்துக்கு கால்ஷீட் தரேன்னு சொல்லிட்டாரு. 2015 ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே கால்ஷீட் கொடுத்துட்டாரு. ஆனால் லிங்குசாமிக்கு அப்போ வந்து மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் அவரால் படத்தை எடுக்க முடியலை. அவர் கையில் பணம் இல்லை, ஃபைனான்சியரும் அவருக்கு யாரும் கொடுக்க தயாராக இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனையில் இருந்தார். ஸோ அப்போ வந்து கமல் கால் ஷீட் கொடுத்தும் அவரால் எடுக்க முடியலை. இப்போ வந்து அவர்கிட்ட கொஞ்சம் அவர் கடன் கேட்டால் கொடுக்குற ஆள் இருக்காங்க, ஃபைனான்சியர்லாம் தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இப்போ திருப்பி கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் இதில் நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போ வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த படம் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூவாக அமைஞ்சு ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு லிங்குசாமி திருப்பி ஒரு ரவுண்டு அவர் வரணும். அதாவது திருப்பி வராரோ இல்லையோ அவருடைய பொருளாதார சிக்கல்களில் கொஞ்சமாவது குறையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். வெற்றி படமாக அமையட்டும், நல்ல படமாக அமையட்டும்.